சிவாய நம. திருச்சிற்றம்பலம். என் கடன் பணி செய்து கிடப்பதே தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவுல அடியேன் உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய பதிவு அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினரின் உழவார பணியை பற்றிய ஒரு சிறப்பு பதிவைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சதுரகிரி மலைக்கு பொதுவா அன்பர்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனத்துக்கு மட்டுமே செல்வாங்க. அப்படி செல்லக்கூடிய பக்தர்கள் தாகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில், பிஸ்கெட், சாக்லேட், சிப்ஸ் போன்ற பொருள்களுடைய கவர மலைப்பாதையில் வீசி செல்கிறார்கள். அந்த கழிவுகளினால் அங்கு வசிக்கக்கூடிய விலங்கினங்களை பாதிக்கிறது. மண் வளங்களையும் நீர்நிலைகளையும் பாதிப்படைய செய்கிறது. இப்படியெல்லாம் செய்யாதீர்கள் என்று வனத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை பலகைகளை ஆங்காங்கே வைத்திருக்கிறார்கள். அதையும் மீறி அவ்வளவு பிளாஸ்டிக் கழிவுகள் அங்கங்கே காணப்படுகிறது. இதை பார்த்த அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை அமைப்பாளர் சிவத்திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் தங்களது குழுவினர்களை கொண்டு இந்த உழவார பணியை கடந்த 3 வருடமாக வருடத்தில் ஒரு முறை செய்து வருகிறார்கள். இதில் நிறைய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பா இந்த பணியை செஞ்சிருக்காங்க. பொதுவா உழவார பணி அப்படின்னாலே ஆலயங்களை சுத்தம் செய்து கொடுப்பது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். அந்த வகையில இந்த அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினர் செய்திருக்கக்கூடிய உழவாரம் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆலய வளாகத்திலும் மலை பாதைகளையும் சுத்தம் செய்வது என்ற ஒரு பணியை மேற்கொண்டிருக்காங்க. இந்த மலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாவட்டத்துல இருக்கக்கூடிய சதுரகிரி மலை. அந்த சதுரகிரி மலையில என்ன உழவாரம் அப்படின்னு பாக்குறீங்களா? அந்த மலை பாதையிலையும் மலையில இருக்கக்கூடிய ஆலய வளாகங்களிலும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் தாங்க. தாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில், சாக்லேட் கவர், பிஸ்கெட், சிப்ஸ் கவர் போன்ற பிளாஸ்டிக் கழிவுகளை தான் இந்த அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினர் அங்கிருந்து சுத்தம் செய்து சேகரிச்ச பிளாஸ்டிக் கழிவுகளை அடிவாரத்துல இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகளிடம் கொண்டு ஒப்படைச்சிருக்காங்க. இத பத்தின விரிவான பதிவை நாம இனிமே பார்க்கலாம். ஒரு பொதுவா ஆலயத்துக்கு போய் நாம உழவாரம் செய்யணும் அப்படின்னா அந்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினரிடமும் அந்த ஆலயத்தினுடைய அலுவலகத்துல இருக்கக்கூடிய அலுவலர்கிட்டையும் முறையா அனுமதி பெற்றுதான் இந்த பணியை நாம செய்ய முடியும். அதே மாதிரி மலையில இருக்கக்கூடிய கோவிலா இருந்தாலும் அந்த கோவிலுடைய நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்போடும் வனச்சரக அதிகாரிகள், ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த மலைப்பாதை, அந்த வனம், அந்த ஆலயம் எல்லாமே இருக்கும். அதுக்கு முதல்ல அந்த நாம மலை ஏறுவதற்கு பணி செய்வதற்கு வனத்துறை அதிகாரிகளுடைய அனுமதியும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். அந்த வகையில இவங்க முறையா வனத்துறை அதிகாரிகளிடமும் ஆலய நிர்வாகிகளிடமும் அனுமதி பெற்று அவர்களுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை துவங்கி இருக்காங்க. அந்த வகையில இந்த முறை உழவாரத்துக்கு செல்லும் பொழுது வனத்துறை அதிகாரி இந்த அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினரை வரவேற்று உழவாரத்தையும் அவர்கள் வரவேற்று அவர்களுடைய விதிமுறைகளை கூறி இந்த பணியை செய்யறதுக்கு அவங்க அனுமதிச்சாங்க. இது ஒரு கடினமான முயற்சியா இருந்தாலும் வெற்றிகரமா 3வது முறையா அடியார்களோடு இந்த பணியை செய்து குப்பை கழிவுகளை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனச்சரக அலுவலகத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. மலை ஏறி சுவாமி தரிசனம் செய்வதே கடினமான விஷயம். அதுலயும் உழவாரம் மிகப்பெரிய தொண்டு. இந்த பணியை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுகிற ஒரு விஷயம், காலநிலை மாற்றத்தினால் நிறைய பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் நீர்வளம், மண்வளம், காற்று இது எல்லாமே பாதிப்பு அடையும். இதனால என்ன ஆகும்னா தூய்மையான காற்று கிடைக்காது, சுத்தமான தண்ணீர் கிடைக்காது, விவசாயங்கள் பாதிக்கப்படும் போன்ற நிறைய தகவல்களை அரசு சார்பா பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினர் மேற்கொண்ட இந்த அற்புதமான பணி சமுதாய நலனுக்காகவும் விலங்கினங்களை பாதுகாக்கக்கூடிய பணியாக இருக்கும் என்பதை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியேன் இந்த பதிவை பதிவிடுகிறேன். இந்த பதிவை பார்ப்பவர்கள் சதுரகிரி மட்டுமல்ல எந்த மலைப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்றாலும் நாம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை நம்முடைய கைப்பையிலே சேகரித்து அங்கே வைத்திருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் போட்டால் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான இயற்கை வளங்களை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த பதிவுகள் மூலமாக அடியேன் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
ஒருவர் செய்தால் நிறைய பேர் முயற்சி செய்வார்கள். இதற்கு உதாரணமா சதுரகிரி உழவார பணியில் நாங்கள் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றிக் கொண்டிருக்கும் போது 2 இளைஞர்கள் எங்களிடம் வந்து நாங்கள் ஒரு பையை கீழே கொண்டு போகிறோம் என்று வாங்கிக் கொண்டு அடிவாரத்தில் கொண்டு சேர்த்தார்கள். இப்படி நிறைய இளைஞர்கள் முன் வருவார்கள் என்பதற்கு இதுவே ஒரு சான்று. இப்படி அப்பரின் தானுமாலையன் உழவாரப்படை குழுவினர் சிறப்பா இந்த மலைப்பகுதிகளில் முடிந்தவரை, அதாவது முழுக்க சுத்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை 41 அடியார்கள் இந்த உழவார பணியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் வயதானவர்கள் தவிர்த்து முடிந்தவரை 31 பைகளில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய வனச்சரக அலுவலகத்தில் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அந்த மலை பகுதி பூரா பார்த்தோம்னா அவ்வளோ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில், சிப்ஸ் கவர், சாக்லேட் கவர் அப்படியே சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீசிட்டு வந்திருக்காங்க. அதை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வந்து எப்படி சொல்றது, நம்ம வீடா இருந்தா நம்ம இப்படி போடுவோமா அப்படிங்கிற சிந்தனை வந்து போடக்கூடிய நபர்களுக்கு வரணும். ஏன்னா அந்த மலை பகுதியை பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா ரம்மியமான ஒரு சூழல், அது நம்ம பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம். அது அந்த மாதிரி இடத்தை நாம வந்து தூய்மையா வச்சுக்கணுமே தவிர அது தூய்மை கெடுற மாதிரி ஒருபோதும் நாம செய்யக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு நிறைய பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வரணும். இது அரசு தரப்புல எவ்வளோ விதமா நிறைய விதங்கள்ல அவங்க எடுத்து சுவரொட்டிகள், ஒலிபெருக்கி இப்படியெல்லாம் நிறைய அவங்க விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதை யாருமே ஒரு பொருட்படுத்தாம அவங்க ரொம்ப கெடுபிடி பண்ணும்போது மட்டும் தவிர்க்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா திரும்பவும் நாம பழையபடி இந்த மாதிரி குப்பைகளை அங்கங்க வீசத்தான் செய்யறோம். அந்த மாதிரி செய்யாம நம்ம வீடா இருந்தா நாம எப்படி சுத்தமா வச்சுப்போம் அப்படிங்கிற மனப்பான்மையை எங்க போனாலும் நமக்கு வரணும். ஆலயமா இருந்தாலும், மலைப்பகுதியா இருந்தாலும், பேருந்து நிலையமா இருந்தாலும், பொது இடங்கள்ல கூட நாம வந்துட்டு நம்ம நிக்கிற பகுதி, நம்ம இருக்கக்கூடிய பகுதி, நம்ம மக்கள் வசிக்கிறோம், நம்ம மக்கள் புழங்குறோம், நம்மளுடைய பயன்பாடு அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமா உருவாகணும். அப்படிங்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றுதான் இந்த உழவார பணி. உழவார பணி ஆலயங்களை தவிர்த்து மலைகள்ல போய் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அடியார்களுடைய திருவடியை நாம வணங்கிக்கணும். ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம். ஏன்னா மலை ஏறி தரிசனம் செய்ய போகக்கூடிய அன்பர்கள், அடியார்கள், பொதுமக்கள் தான் நிறைய இருக்காங்க. ஏன்னா சாமி கும்பிடணும், நம்ம மலை ஏறணும், சாமி கும்பிடணும், பௌர்ணமிக்கு ஏறணும், பிரதோஷம் ஏறணும், அமாவாசை ஏறணும், இப்படிதான் எல்லாருடைய மனதிலையும் இருக்கே தவிர நல்ல விஷயம். அவங்களுடைய தேவைக்கு நம்ம சாமி கும்பிடுறது தவறே கிடையாது. மலை ஏறுனா எல்லாருடைய உடலுக்கும் நல்லது, நம்ம உடல் உறுப்புகள் சீரடையும், அந்த நல்ல ஒரு தூய்மையான காற்றை சுவாசிக்க முடியுது, இயற்கையை ரசிக்க முடியுது. அந்த நேரம் நம்ம மனசுல இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் வந்து நம்மளை விட்டு விலகும், வேற தீய சிந்தனைகள் வராது. மலை ஏறி பார்க்கும்போதுதான் அதோடைய தன்மை என்ன அப்படிங்கறத நாம உணர முடியும். அந்த மாதிரி எவ்வளவு நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம செய்யறோமோ அதே மாதிரி ஒரு பொதுநலத்துக்காக நாம பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகளை, அதாவது வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய பொருள்களுடைய கவர்களை வந்து அங்கங்க வீசாம, மலைப்பாதைகள்ல பாத்தீங்கன்னா அரசு தரப்புல வனத்துறை அதிகாரிகள் வந்து நிறைய அங்கங்க வந்துட்டு குப்பை தொட்டிகள் அமைச்சு வச்சிருக்காங்க. மக்கிற குப்பை, மக்காத குப்பைங்கிற மாதிரி பிரிச்சுதான் அவங்களும் வந்து நிறைய வச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க தண்ணீர் வசதி செய்து வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி குப்பைகளை போடுவதற்கும் ஆங்காங்கே வந்து அவங்க குப்பை தொட்டிகளை வைக்கதான் செஞ்சிருக்காங்க. ஆனா போற நாம தான் என்ன பண்றோம், அதுல சேர்க்காம அங்கங்க வெளியில வீசிட்டு வந்துடுறோம். அதை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து நிறைய பாதிப்படையும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த மலை வளம், அந்த பாறைகள், இடுக்கு, அந்த மண் வளம் எல்லாமே வந்து தூய்மை கெடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மக்காது, அது அங்க எரிச்சாங்கன்னா வனம் பாதிப்படையும். இல்ல அது தண்ணி போற வழியில போய் பாட்டில், ஒரு சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அருவி மாதிரி தண்ணி கொட்டிட்டு வருது, மேல இருந்து நம்ம பாட்டிலை வீசி அடிச்சிருக்கோம். அந்த பாட்டில் போயிட்டு சுத்தி 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 அது போகவும் முடியாம எடுக்கவும் முடியாத ஒரு இடமா அந்த இடத்துல போய் அப்படியே தேங்குது. ஒரு பாட்டில் இந்த மாதிரி 10 பாட்டில் 20 பாட்டில் அங்க சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு பிளாஸ்டிக் ஒரு அணை மாதிரி ஆயிடும். அந்த தண்ணி வெளியேறாது.
இதனால நிறைய சீர்கேடுகள் வரும் அப்படிங்கிறது தான் வனத்துறையில அவங்க ரொம்ப அழுத்தமா தெளிவா சொல்றாங்க. நாம யாருமே அதை பின்பற்றதில்லை. அந்த வகையில இந்த அப்பரின் தானுமாலயன் உழவாரப்படை குழுவினர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முயற்சி அற்புதமான ஒரு முயற்சி. ஏன்னா மலை ஏறி இறங்குறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்தான். ஒரு சிலருக்கு ஈஸியா இருக்கலாம், இருந்தாலும் நம்ம ஏறி இறங்குறதே ஒரு பெரிய விஷயம். இதுல இந்த குப்பை கவர்களை சேகரிச்சு அது ஒரு வெயிட் தான், அதை எடுத்துட்டு கீழே கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உருவாகணும். அப்படி தோணி இந்த மாதிரி ஒரு பணியை செய்யறவங்களுக்கு மிக்க 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 ரொம்ப நன்றியையும் பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தான் நம்ம சொல்லணும். முடிஞ்சா அவங்களோட சேர்ந்து இந்த பணியில நாமளும் பங்கெடுத்துக்கணும். அடியேனுக்கு இந்த முறை அந்த வாய்ப்பு, அவங்களோட சேர்ந்து ஒரு பணி செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு அருளினார். அந்த வகையில இறைவனுக்கும் அப்பரின் தானுமாலய உழவாரப்படை குழுவினருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் மலை ஏறி நீங்க கஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கறது இல்ல. ஏறும் பொழுது நாம சுவாமி தரிசனம் பார்க்க போகும் பொழுது திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு பாட்டில் கொண்டு வந்தா கூட மலைப்பகுதிகளில் குப்பை சேரவே சேராதுங்க. ஒவ்வொருத்தரும் இத முயற்சி எடுத்தோம்னா நமக்கு அற்புதமா இறைவனால கொடுக்கப்பட்ட இந்த இயற்கை வளங்களை நாம பாதுகாக்க முடியும் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. அந்த வகையில நாம ஒவ்வொருத்தரும் அந்த முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியா நாம எடுத்துப்போம். மலையில் உழவாரம் செய்வோம், இயற்கை வளங்களை காப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.